ஒரு புகழ்பெற்ற வசனம் ஒண்ணு பழைய திரைப்படம் திருவிளையாடல் படத்துல பாட்டு எழுதி பரிசு வாங்குகின்ற புலவர் உண்டு, குற்றம் கண்டுபிடித்தே பரிசு வாங்குகின்ற சிலர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக கூட்டணியில குற்றம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு நல்ல சிந்தனை வட்டத்தில் உள்ள ஒரு அருமையான தலைவர் விசிகாவோட தலைவர், அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்குது. என்ன காரணம்னா விசிகா பட்ட சிரமங்கள்ல இந்த கட்சியை கொண்டு போய் அவங்க சேர்த்த அடிப்படை வேறு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு குறுகிய இன்னும் குறைந்த வயதுதான் தாவேகாவுக்கு விஜய் அவர்களுடைய கட்சி. அந்த கட்சி இன்னைக்கு அந்த கட்சியை பார்த்து இன்னைக்கு விமர்சனம் வைக்கிற அளவுக்கு திமுக ஏன் இப்படி அவங்க அக்கறை எடுத்துக்கிறாங்கன்னு ஒண்ணும் புரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா விஜய் அவர்கள் விமர்சிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவிட்ட இடத்துல இருந்து விமர்சிக்கிறதையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? இல்ல அதாவது அந்த தாவேகாவை பொறுத்தவரையும் சில விஷயங்களை அதிமுக உள்வாங்கி இருக்குது. அந்த அடிப்படையில தான் இப்ப என்ன ஏன் அவங்க என்ன உள்வாங்கி இருக்கு சார் அதிமுக, அதை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது ஒரு புதிய அரசியல் கட்சி தாவேகா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத அதை என்னால உணர முடியுது. அதுக்காக நான் பதிவு செய்யறேன். அதாவது இன்றைக்கு இருக்கிற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அவரே சொந்தம் கொண்டாடுறாரு களத்துல. அந்த உரிமையை வேற யாருக்கும் கொடுக்கல. தானே அதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதாக மக்கள் பேசுவாங்கன்னு அவர் நம்புறதா நான் நினைக்கிறேன்.